வெல்கம் டு கேட்ஜெட்ஸ் தமிழ். பட்ஜெட்டில் ஒரு பிசி வாங்கணும் ப்ரோ, என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு நண்பர் கேட்டார். ஸோ அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோ, அது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்டெல் H61 பேஸ்டு மார்போர்டு, இன்டெல் LGA சாக்கெட் 1155 ப்ராசஸர், அதாவது கோர் i3 i5 i7 செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1300 தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 16 GB வரைக்கும் ரேம் யூஸ் பண்ணலாம். 2 ரேம் ஸ்லாட் இருக்குது, DDR3 டைப் ரேம். இப்போ NVMe M.2 ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ நாலு USB போட்டு இருக்குது, VGA போட்டு இருக்குது, ப்ளஸ் HDMI போட்டும் இருக்குது, லேன் போட்டு இருக்குது, ஆடியோ இருக்குது. ஸோ பேசிக்கான மார்போர்டு தான். உங்கள் பேசிக் பர்பஸ், அதாவது இன்டர்நெட் யூசேஜ், MS ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான யூஸுக்கான ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷனில் ஒரு பிசி பில்டு பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ இது இதுக்கு மேட்சிங்காக SSD ஒரு 250 240 GB யூஸ் பண்ணலாம். ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB ரேம், DDR3 ரேம் யூஸ் பண்ணலாம். ஒரு 500 rupees ஆகும். ஸோ பேசிக் பிசி பில்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸர் தான் இது. கோர் i3 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 rupeesலேயே யூஸ்டு ப்ராசஸர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான காஸ்டிங் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு ஒரு 1239, அதாவது இன்றைக்கி டேட்டில் அமேசானோட ப்ரைஸிங். i3 ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஒரு 500 வரும். 8 GB DDR3 பார்த்திங்கன்னா 600 வரும். 250 GB SSD EVM பிராண்டில் பார்த்திங்கன்னா 1569 வருது. கேபினெட் ஜிப்ரானிக்ஸ் கேபினெட் ப்ளஸ் SMPS பார்த்திங்கன்னா 1300 வருது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 5208 வருது. ஸோ இது இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸிங் படி வருது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.